வணக்கம். ஜூன் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. தசமி திதி வந்திருக்கு. காலை 8லிருந்து 9:30 நல்ல நேரம் உண்டு. நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேஷராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு ராத்திரியில் தீபம் போடுறது நல்லது. உங்களுடைய 3 நட்சத்திரத்துக்குமான பிறவி பலம், தைரியம், அது ஜெயிக்கும். வெற்றி. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ராகவேந்திரரே போற்றி, ரங்கநாதரே போற்றி, ரமணரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி. பாலகுமாரன் ரமணர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். விகடன் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு முடிஞ்ச அளவு சாப்பிட கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி, வைத்தறிச்சல், பொறாமை இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் அதிகமாகும். உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சூப்பர். கலக்கிறீங்க. ஆமாம், பின்றீங்க. நல்ல நாள். உங்கள் பிறவி பலம் என்ன? பெருந்தன்மை. எதிரிகளுக்கு கூட உதவி செய்கிறது, அது ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், வியாழன். 2, 1, வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு, வெள்ளி. 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறது. அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை. ஓம் தாராதேவியே போற்றி, வசுதா தேவியே போற்றி, ஸ்ரத்தா தேவியே போற்றி, புலோமா தேவியே போற்றி, புலஸ்தியரே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள், நல்லது. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். உடையாருங்கிற புத்தகம் தயவு செய்து படிங்க. காமணி நேரமாவது படித்து பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீர்கள். கூடவே ஏழைகளுக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம், உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது இந்த 2 நாளும். மிதுன ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். பேச்சு சாமர்த்தியம் பிரமாதம். கலக்கிறீங்க. நல்ல நாள். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. புனர்பூசத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. மொத்தத்தில் வெற்றி, சந்தோஷம். 2 நாளுமே. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், வியாழன். 2, 1, தெற்கு வடக்கு, பச்சை மஞ்சள், வெள்ளி. 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறது. அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை. ஓம் தாராதேவியே போற்றி, வசுதா தேவியே போற்றி, ஸ்ரத்தா தேவியே போற்றி, புலோமா தேவியே போற்றி, புலஸ்தியரே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள், நல்லது. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். உடையாருங்கிற புத்தகம் தயவு செய்து படிங்க. காமணி நேரமாவது படித்து பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீர்கள். கூடவே ஏழைகளுக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம், உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது இந்த 2 நாளும். கடகராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். 2 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். மனசு புத்தி நிம்மதியாக இருக்குது. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். கலக்கிறீங்க. வெற்றி. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை மஞ்சள், வியாழன். 2, 1, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், வெள்ளி. 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறது. அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை. ஓம் தாராதேவியே போற்றி, வசுதா தேவியே போற்றி, ஸ்ரத்தா தேவியே போற்றி, புலோமா தேவியே போற்றி, புலஸ்தியரே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள், நல்லது. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். உடையாருங்கிற புத்தகம் தயவு செய்து படிங்க. காமணி நேரமாவது படித்து பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீர்கள். கூடவே ஏழைகளுக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம், உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது இந்த 2 நாளும். சிம்ம ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சந்திராஷ்டமம். அசைவுணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. வெத்து கெத்து அலட்டல் கர்வம் எதுவும் வேணாம். ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறம் 2 நாட்களுமே கிடையாது. 2 நாளுமே மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, திரௌபதியே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி,
உக்ரசண்டியே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, உக்ரசண்டியே போற்றி, ஊர்மிளையே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. நல்ல புத்தகம் ஒன்று கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை அல்லது கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள். 2 நாளும் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் மொச்சை கொட்டையை வேக வச்சு கொடுக்கலாம், சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம், வாங்கி கொடுக்கலாம், வெள்ளை மஞ்சள் துணி ஏழைகளுக்கு தரலாம். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா இந்த 2 நாளும் வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி வராது, நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். உறுதி, மறந்துடாதீங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் சாயந்தரம் 6 மணிலேருந்து ஆரம்பிக்குது. ஆமாம், எங்களை கேட்டால் உங்களுக்கு சாயந்தரம் 4:30 வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்க வேணாம். சாயந்தரம் 4:30 வரைக்கும் அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. அதுக்கப்புறம் அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. ஆமாம், 2 ராசியுமே, அதாவது சிம்மத்துக்கும் ரிஸ்க் எடுக்க வேணாம், கன்னிக்கும் ரிஸ்க் எடுக்க வேணாம். சாயந்தரம் 6 மணிலேருந்து கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமத்துடைய பாதிப்பு ஆரம்பிக்கிறது. ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கும். அதுக்காக 6 மணிக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிக்க வேணாம். சந்திராஷ்டிரம் வந்துட்டாவே, அதாவது சாயந்தரம் 4:30லேருந்து புதிய முடிவு, முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. ஜாக்கிரதை, பொறுமை, நிதானம். கன்னிராசிக்கார நேயர்களை, காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. சாயந்தரம் 6 to 7க்குள்ளே விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு சாயந்தரம் 4:30லேருந்தே ஆரம்பிச்சிடும். கவனம். மனசுக்குள்ளே சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் வினதா தேவியே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது. கோயிலேருந்து 1/4 மணி நேரமாக படிங்க. குறிப்பாக சாயந்தரம் படித்து பாருங்கள். ஆமாம், அல்லது ராத்திரி. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம். குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா சாயந்தரம் 4:30க்கு அப்புறம் வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி வராது. 4:30க்கு முன்னாடி வெற்றி வருமா? பரவாயில்ல. துலா ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். வியாழன் வெள்ளி 2 நாளுமே வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, கலகுறீங்க, பிரமாதம். ஆமாம், சின்ன முதலீடு பெரிய லாபம், நல்லா இருக்கு. வெற்றி, உயர்வு உண்டு, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வியாழன், 2, 1 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வெள்ளி. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டுங்க, தீபம் ஏற்றுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் 2 நாளும் ஓடட்டும். ஓம் ஐராவதமே போற்றி, ஐயாரப்பரே போற்றி, ஐராவதமே போற்றி, ஐயாரப்பரே போற்றி, அருக்கனே போற்றி, பிருகுவே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கெல்லாம் முடிஞ்ச அளவு பசியாத்துங்க. நல்ல புத்தகம் ஒன்று படிங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்குது. தயவு செய்து ஆண்டாளுடைய திருப்பாவை, மாணிக்க வாசகருடைய திருவெம்பாவை கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். நல்லது. புரியுது புரியல கவலைப்படாதீங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். இந்த 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, பார்த்துக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளுமே வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம், சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி, தைரியம், ஜெயிக்கும். சும்மா அடித்து நொறுக்கிட்டு போகிறீங்க. ஆமாம், கலக்கல். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் வியாழன், 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு பச்சை வெள்ளி. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டுங்க, தீபம் ஏற்றுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் 2 நாளும் ஓடட்டும். ஓம் ஐராவதமே போற்றி, ஐயாரப்பரே போற்றி, ஐராவதமே போற்றி, ஐயாரப்பரே போற்றி, அருக்கனே போற்றி, பிருகுவே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கெல்லாம் முடிஞ்ச அளவு பசியாத்துங்க. நல்ல புத்தகம் ஒன்று படிங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்குது. தயவு செய்து ஆண்டாளுடைய திருப்பாவை, மாணிக்க வாசகருடைய திருவெம்பாவை கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். நல்லது. புரியுது புரியல கவலைப்படாதீங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். இந்த 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, பார்த்துக்கோங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, பிரமாதம். உங்கள் பிரபலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. இன்னைக்கு வசதிப்பட்ட நேரத்தில். அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ராகவேந்திரரே போற்றி, ரங்கநாதரே போற்றி, ரமணரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி. பாலகுமாரன் ரமணர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், விகடன் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது, வாங்கி படித்து பாருங்கள்.
ஏழைகளுக்கு முடிஞ்ச அளவு சாப்பிட கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி, வைத்தறிச்சல், பொறாமை இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் அதிகமாகும். உறுதி. மகராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாளுமே கலக்கலுங்க. உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. பதட்டங்க, தடுமாற்றங்க, குழப்பங்க, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம். உங்கள் பிறவி பலவீனம் என்ன? வீம்பு, வெத்து கெத்து அதிகமாக இருக்குது, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 3, வடக்கு பச்சை, வியாழன். 2, 1 தெற்கு, வெள்ளி. 2 நாளுமே மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, திரௌபதியே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, உக்ரசண்டியே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, உக்ரசண்டியே போற்றி, ஊர்மிளையே போற்றி. மந்திரங்கள் எல்லாம் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. நல்ல புத்தகம் ஒன்று கோயிலில் இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை அல்லது கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள். 2 நாளும் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஏழைகளுக்கு காக்கிக்கெல்லாம் மொச்சை கொட்டையை வேக வச்சு கொடுக்கலாம், சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம், வாங்கி கொடுக்கலாம். வெள்ளை மஞ்சள் துணி ஏழைகளுக்கு தரலாம். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா இந்த 2 நாளும் வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி வராது. நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும். உறுதி, மறந்துடாதீங்க. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய பிறவி பலமான விடாமுயற்சி, தைரியம், ஜெயிக்கும், வெற்றி, கலக்கல். அவ்வளோ, ஒரே வார்த்தை. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ராகவேந்திரரே போற்றி, ரங்கநாதரே போற்றி, ரமணரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி. பாலகுமாரன் ரமணர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், விகடன் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு முடிஞ்ச அளவு சாப்பிட கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி, வைத்தறிச்சல், பொறாமை இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் அதிகமாகும். உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம். உங்கள் ராசிக்கு தலைவர் தான் குரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் 2 நாட்களும் பொறுமை, தேவையற்ற பேச்சும் தடுமாற்றமும் அதிகம். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு தெற்கு, வெள்ளை நீலம், வியாழன். 2, 1 தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை, வெள்ளி. 2 நாளுமே மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, திரௌபதியே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, உக்ரசண்டியே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, உக்ரசண்டியே போற்றி, ஊர்மிளையே போற்றி. மந்திரங்கள் எல்லாம் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. நல்ல புத்தகம் ஒன்று கோயிலில் இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை அல்லது கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள். 2 நாளும் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஏழைகளுக்கு காக்கிக்கெல்லாம் மொச்சை கொட்டையை வேக வச்சு கொடுக்கலாம், சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம், வாங்கி கொடுக்கலாம். வெள்ளை மஞ்சள் துணி ஏழைகளுக்கு தரலாம். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா இந்த 2 நாளும் வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி வராது. நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும். உறுதி, மறந்துடாதீங்க. நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். மாறி இருக்கிற ராசிகளுக்கு இப்பொழுது சொல்லியிருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.